மலேசியாவில் AI அதிநவீன தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் நிபுணர் பொறுப்புகளுக்கு தற்போது 10,000 பேர் தேவைப்படுகின்றனர். இப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் AI தொழில்நுட்ப மேம்பாடு நாட்டின் முக்கிய தேவையாகியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதற்கு முன் தாக்கத்தை ஏற்படுத்திய தொழில் புரட்சி, கணினி புரட்சி போன்று இப்போது AIயும் நாட்டின் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் சொன்னார். என்ற போதிலும் AI அணுகுமுறையானது வெறும் தொழில்நுட்ப அம்சங்கள் சார்ந்தது அல்ல, மாறாக நமது பண்பு நலன்கள், வரலாறு, கலாச்சாரம் ஆகியவற்றையும் அது பிரதிபலிக்க வேண்டும். இந்நாட்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதன் அடையாளத்தையும் மனித பண்புகளையும் இழக்காமல் இருக்க இது முக்கியம் என டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். MSU தனியார் பல்கலைக்கழகத்தில் திமு அன்வார் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பேசிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம்.